தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே நீர்வழி தடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றியும் குளத்திற்கு தண்ணீர் திறக்க கோரியும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செட்டிக்குளத்தினால் 98 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயனடைந்து வரும் சூழலில் தற்போது கனமழை பெய்தும் நீர்வழி பாதைகளில் முச்செடிகள் அடைத்துள்ளதால் குளத்திற்கு நீர் வரவில்லை என கூறப்படுகிறது. பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள குளத்தினை தூர்வாரி பராமரிக்காத அதிகாரிகளின் மெத்தன போக்கை கண்டித்து விவசாயிகள் தலையில் முக்காடு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குளங்களில் மீன்பாசி குத்தகை மூலம் அரசுக்கு வருவாய் கிடைத்தும் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். 94 ஏக்கர் பரப்பளவு உள்ள அந்த குளத்துக்கு நீர் வழித்தடமே சரி பண்ணாதனால தண்ணி எதுவுமே வர்றதில்லை. மணிமிசார் தண்ணி இதுவரைக்கும் இவ்வளவோ பொதுப்பணித்துறையில் கேட்டும் இதுவரைக்கும் ஒரு வருஷம் கூட தரல. இந்த வருஷமும் இவ்வளவு மழை பெய்திருக்கு, ஊரெல்லாம் செழிச்சிருக்கு. இந்த ஊரை சுற்றி இருக்கிற எல்லா குளமும் நிறைஞ்சு போச்சு. எங்கள் ஒரு குளத்துக்கு தண்ணி வழித்தடம் சரியில்லாதனால அதை சரி பண்ணாதனால கால் குளம் தண்ணி கூட இதுவரைக்கும் இல்லை. இதை பொதுப்பணித்துறை தயவு கூர்ந்து இதை நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இருக்கிற வழித்தடத்தை சரி பண்ணி தந்து தண்ணி இந்த குளம் தண்ணி நிறைவேறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். எங்கள் கோரிக்கைகள் சீக்கிரம் நிறைவேற்றுங்க. அப்படியும் இன்னும் நிறைவேற்றாமல் எங்கள் குளம் பெருகாமல் போச்சுன்னா நாங்கள் போராடுறதை தவிர வேறு வழி கிடையாது.